பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஏவுகணை சோதனையை நிகழ்த்தி வருகிறது பாகிஸ்தான். குறிப்பாக 2 நாட்களில் நடத்தப்பட்ட இந்த இரண்டாவது சோதனை போர் பதற்றத்தை இன்னும் கூட்டியிருக்கிறது. விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதியன்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் நாட்டையே உலுக்கியது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடைபெற்ற இந்த பெரிய அளவிலான பயங்கரவாத தாக்குதல் நாட்டு மக்களை கொதிப்பில் ஆழ்த்தியது. ஒரே நேரத்தில் தீவிரவாதிகளின் துப்பாக்கிகளில் இருந்து பாய்ந்த குண்டுகள் 26 உயிர்களை பலி கொண்டது. இந்த தாக்குதலில் எல்லை தாண்டிய பயங்கரவாத தொடர்புகளை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. விசாரத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து என்பதில் துவங்கி கிடுக்குப்பிடி நடவடிக்கையை மேற்கொண்டது இந்தியா. இந்த நடவடிக்கையை போர் நடவடிக்கையாகவே எடுத்துக் கொள்வோம் என்று கூறிய பாகிஸ்தான் தங்கள் நாட்டு ராணுவத்தையும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தியுள்ளது. இந்த பக்கம் இந்திய ராணுவத்தில் முப்படையும் தயார் நிலையில் இருக்க, அந்த பக்கமும் பாகிஸ்தான் அலர்ட்டாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக நீண்ட தூரத்திற்கு அப்பால் இருக்கும் இலக்கை நோக்கி அழிக்கும் ஏவுகணைகளை சோதித்து வருகிறது பாகிஸ்தான். கடந்த 3ஆம் தேதியன்று நடத்தப்பட்ட சோதனையில் 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணையை ஏவி பாகிஸ்தான் ராணுவம் சோதித்தது. இதனைத் தொடர்ந்து மூத்த ராணுவ அதிகாரிகள், அறிவியலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் முன்னிலையில் ஃபதா என்று பெயரிடப்பட்ட ஏவுகணையை ஏவி சோதித்திருக்கிறது பாகிஸ்தான். இந்த ஏவுகணை 120 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் தன்மை கொண்டது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. 2வது ஏவுகணை சோதனைக்கு பிறகு பாதுகாப்பு படை வலுவான நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இரு நாட்டு எல்லைப் பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்தியாவை சீண்டும் விதமாக பாகிஸ்தான் அடுத்தடுத்த ஏவுகணை சோதனையை நடத்துவது பதற்றத்தை இன்னும் கூட்டியுள்ளது. கடந்த 29ஆம் தேதி பாதுகாப்பு படை அதிகாரிகளோடு பிரதமர் மோடி நடத்திய ஆலோசனையில் முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.